சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். பொங்கலோ பொங்கல், தி சென்னை சில்க்ஸின் ஹாப்பி பொங்கல். லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். எங்க ஊருக்கே இது ஃபர்ஸ்ட் டைம். துள்ளி குதித்த இளம் பெண்கள், விசிலடித்து ஆடிய யூத் கேங்ஸ். கோவையில் நடந்த வரலாற்று விழா. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை தமிழக மக்கள் கொண்டாடி தீர்த்துள்ளனர். தொடர் விடுமுறை என்பதால் கடந்த சில தினங்களாக தனியார் நிறுவனங்கள், கல்லூரிகள் என பல்வேறு இடங்களில் கோலாகலமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வந்தது. பொங்கல் தினத்தையொட்டி தமிழக அரசு அனைத்து தரப்பு மக்களுக்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 கரும்பு ஆகியவற்றை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கி வந்தது. மேலும் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ரூபாய் 1000 கொடுத்தது. இது ஒரு புறம் இருக்க, தமிழ்நாடு முழுவதும் உள்ள கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களில் சமத்துவ பொங்கல் விழா நடத்தப்பட்டது. இவ்வாறு நடக்கும் சமத்துவ பொங்கல் விழாவில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் மாணவியர்கள் தமிழர் பாரம்பரிய ஆடைகளில் வந்து ஆடிப்பாடி கொண்டாடி சமத்துவ பொங்கல் வைத்துள்ளனர். இதில் சென்னை உள்ளிட்ட பல கல்லூரிகளில் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் மாட்டு வண்டியில் ஊர்வலமாக சென்று பொங்கல் வைத்து கொண்டாடினர். இந்நிலையில் கோவை மாவட்டம் கிணத்துக்கடுவு அருகே உள்ளது சென்றாம்பாளையம் பிரிவு. இந்த பகுதியில் உள்ள நரிக்குறவர் காலனியில் சுமார் 40 குடும்பத்திற்கும் மேற்பட்டவர்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 1996ஆம் ஆண்டு முதல் 2001ஆம் ஆண்டு வரை முன்னாள் முதல்வர் கலைஞர் தலைமையில் நடைபெற்ற திமுக ஆட்சியின் போது சென்றாம்பாளையம் பிரிவு பகுதியில் 40 தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது. அன்று முதல் இந்த பகுதியை நரிக்குறவர் காலனி என்று அழைக்கின்றனர். இந்த நரிக்குறவர் காலனியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு டாக்டர் கலைஞர் சமூக நீதி அறக்கட்டளை சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அறக்கட்டளை தலைவர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கோவை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் தளபதி முருகேசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த விழாவை துவக்கி வைத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நரிக்குறவர் சமுதாய பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பொங்கல் வைத்துள்ளனர். அப்போது பொங்கல் பொங்கி வழியும் போது அனைவரும் பொங்கலோ பொங்கல் என்று உற்சாகமாக குரல் எழுப்பி சூரியனை வழிபட்டனர். இதனால் அந்த இடம் முழுவதும் உற்சாகம் நிரம்பி வழிந்துள்ளது. இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் பல விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ஓட்டப்பந்தயம், கயிறு இழுத்தல், மியூசிக்கல் சேர், லெமன் ஸ்பூன், தண்ணீர் நிரப்புதல் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. அதன் பின்னர் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் பரிசுகள் வழங்கி பாராட்டி வாழ்த்தியுள்ளார். அது மட்டுமல்லாமல் அவரது சார்பில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 கிலோ அரிசி கொடுத்து பொங்கல் வாழ்த்தினை தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விழாவில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ரகுதுரை ராஜ் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் வானுகன், கோபாலகிருஷ்ணன், மகாராஜன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்துள்ளனர். இது குறித்து அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் கேட்டபோது, இந்த விழா நரிக்குறவர் காலனியில் நடைபெற்ற முதல் பொங்கல் விழா என்பதால் தங்களுக்கு பொங்கல் வைப்பது எப்படி என்று தெரியவில்லை எனவும், இதனை கவனித்த அறக்கட்டளை தலைவர் செந்தில்குமார் தங்களிடம் வந்து பொங்கல் எப்படி வைப்பது என்று விளக்கி கூறியது மட்டுமல்லாமல் அவரே எங்களுக்கு முழு உதவியும் செய்தார் எனவும் கூறிய மக்கள் இறுதியாக பொங்கலை சாப்பிட்ட பிறகு அது மிகவும் ருசியாக வந்திருந்தது எனவும், இது எங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் என்றும் மகிழ்ச்சி பொங்க கூறியுள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.